வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகே உள்ள நீரோடை பகுதியினை சில தனிநபர்கள் தனக்கே சொந்தம் என கொண்டாடிக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக நீரோடையை ஆக்கிரமிப்பு செய்து வந்த நிலையில், பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்தினை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம்.எஸ். பிரசாந்த் அவர்களிடம் புகார் அளித்ததின் பேரில், சங்கராபுரம் பேரூராட்சிக்கு சொந்தமான நீரோடையை முறையாக அளவீடு செய்து அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்க வேண்டும் என சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் வைரக்கண்ணன் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வருவாய் வட்டாட்சியர் வைரக்கண்ணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகே உள்ள நீரோடை பகுதியினை முறையாக அளவீடு செய்து, சில தனிநபர்களால் மூடப்பட்ட நீரோடையினை ஜே.சி.பி இயந்திரம் மூலம் மீண்டும் தோண்டப்பட்டு நீரோடையினை மீட்டனர். மேலும் சங்கராபுரம் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட மற்றும் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வியாபாரத்தில் ஈடுபடும் தனிநபர் இடைத்தரகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம்.எஸ். பிரசாந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.